ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இன்னைக்கு நாம கார்த்திகை புராணத்துடைய 4வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போறோம். இந்த அத்தியாயத்துல தீபதான பலன்கள் என்னன்னு வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு விவரிக்கிறாரு. வசிஷ்டர் என்னெல்லாம் சொல்றாருன்னா, ஒரு தீபம் எப்படி ஏத்தணும், எந்த எண்ணெயால ஏத்தணும், எந்த மனநிலையில் ஏற்றணும், எப்பொழுது ஏற்றணும், எங்கே ஏற்றணும், இது எல்லாமே சொல்கிறாரு. அதை நாமளும் பார்க்கலாம். வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, கார்த்திகை மாதத்தில் சந்தியா காலத்தில், அதாவது சாயந்தர நேரத்தில் சிவன் கோவில்களில் கோபுர சிகரம், வாசற்படி, மண்டபம், மூலஸ்தானம் முதலிய இடங்களில் தீபத்தை ஏற்றினா சகல பாவங்களும் அகலும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கெங்க? கோபுர சிகரம், வாசற்படி, மண்டபம், மூலஸ்தானம். இந்த 4 இடத்துலும் நம்ம சாதாரண மக்களால் போய் எங்கேயும் தீபம் ஏற்ற முடியாது, கோயிலுடைய சேஃப்டியை கருதி. அதனால் எல்லா கோவில்களிலும் இப்போது ஒரு ஸ்டாண்டு கொடுக்குறாங்க. நாம் சுவாமியை நினச்ச அங்கே தீபம் ஏற்றினா போதும். அடுத்து எந்தெந்த எண்ணெயை யூஸ் பண்ணி ஏற்றணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாரு. நெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நார்த்த தைலம், இந்த 4ஐயும் யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக, அதாவது உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி நம்ம தீபம் ஏற்றலாம். அதுலேயுமே இப்போ நார்த்த தைலம் கிடைக்கிறது கிடையாதான். அதனால் நெய், நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், இதில் ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னா நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். சிறந்த பலன் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம். ஓரளவுக்கு ஒரு சிறந்த பலன் கிடைச்சா போதும், ஓரளவுக்கு பலன் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இலுப்பை எண்ணெய் கூட ஊற்றி ஏற்றலாம். இந்த 3மே கிடைக்கல அப்படின்னா சிற்றாமனுக்கு எண்ணெயால் தீபத்தை ஏற்றலாம். அட்லீஸ்ட் ஒரு தீபத்தாவது நெய்யோ நல்லெண்ணெயோ நம்மளால் முடிஞ்சது, காமனாக கிடைக்கிறது நெய்யோ நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணி நம்ம தீபத்தை ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த கார்த்திகை மாதத்தில் சிவன் கோவில்களில். அடுத்து எந்த மனநிலையில் நாம் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதாவது பெருமைக்கோ இல்லை டாம்பிகத்துக்கோ தீபம் ஏற்றினா கூட நற்கதி பெறுவார், அவங்க எல்லாத்துக்குமே நற்கதி தான் கிடைக்கும். அதுவே நம்ம பக்தியோட தீபம் ஏற்றும் போது அதனுடைய பலன்கள் என்னங்கிறத நம்மளால் வாயால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு சொல்கிறாரு. இந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதையும் சொல்கிறாரு. அந்த கதை என்னன்னா, பாஞ்சால தேசத்தில் குபேரனனுக்கு சமமான செல்வம் உள்ள ஒரு அரசன் இருந்தாராம். அவருக்கு ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை. அதனால் அந்த அரசன் என்ன பண்ணுறாருன்னா, கோதாவரி தீர்த்தத்துக்கு போய் தவம் செய்கிறாரு. அதே டைமில் பிப்பலாதர் அப்படிங்கிற ஒரு முனிவரும் அங்கே வந்திருந்தார். புத்திர பாக்கியத்துக்காக தவம் செய்கிறத பார்த்து அவர் ஒரு வழி சொல்கிறாரு. என்னன்னா, கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிவனுடைய அனுகிரகத்தை வேண்டி பிராமணர்களுக்கு தீபதானம் செஞ்சுக்கிட்டே வா, உனக்கு விரைவில் புத்திர பாக்கியம் பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அரசனும் பக்தி ஸ்ரத்தையோட சிவ பூஜை செய்யும் பிராமணருக்கு தீபதானம் தினமும் கார்த்திகை மாதத்தில் செஞ்சுக்கிட்டே வந்தார். சிவனுடைய அனுகிரகம் கிடைத்தது. ராஜபத்னி நல்லதொரு நாளில் ஆண் வாரிசை பெற்றெடுத்தாள். அரசனும் விதிப்படி, ஜாதக விதிப்படி அவனுக்கு நாமகரணா செய்கிறாரு. என்ன பேர் வைக்கிறாங்கன்னா சத்ருஜித். கார்த்திகை மாதத்தில் செஞ்ச தீபதான பலன் கைமேல் பலனை கொடுத்தது அப்படிங்கிறத எண்ணி எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் பூர்வ ஜன்ம வினையால் அந்த புத்திரனுக்கு அந்த ரொம்ப துஷ்ட புத்தியும், பெற்றோர், பிராமணர், தேவர்கள் இவர்களை நிந்திக்கிறவனாகவும் தாசி லோலனாகவும் இருந்தான். இப்போ அதே நகரத்தில் ஒரு பிராமண ஸ்திரீ, அதாவது ஏற்கனவே கல்யாணமான பிராமண பெண், அவ மிகவும் ரூப லாவண்யம் உள்ளவளாக இருந்தாள். அதாவது ரொம்ப அழகாக இருப்பாளாம், வசீகர தோற்றம் கொண்டவளாக இருப்பாளாம். ராஜகுமாரன், அதாவது இந்த சத்ருஜித் ராஜகுமாரன் சுந்தர புருஷனும் விடனும் ஆனதால் இவனும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் வசீகர தோற்றமும் கொண்டவனா இருந்ததுனால அந்த பிராமண ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா, அவளுடைய பத்தியை, அவளுடைய ஹஸ்பண்டை ஏமாற்றி விட்டு இந்த சத்ருஜித்தோட இந்த இரவுலெல்லாம் ஒவ்வொரு நாளும் சிற்றின்பம் அனுபவித்துட்டே வந்துட்டு இருந்தாலாம். இதை பிராமணருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பிராமண பெண்ணுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சதுலேருந்து அவங்க 2 பேத்தையும் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து சமயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துட்டு இருந்தாராம்.
அப்போ ஒரு கார்த்திகை சோமவாரத்து அன்னைக்கு இந்த 2 பேரும் இந்த கள்ளக்காதலர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாமா? இந்த பிராமண ஸ்திரீயும், இந்த சத்ருஜித். இந்த காமுகர் இருவரும் ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு பாழடைந்த சிவன் கோயிலுக்கு போறாங்க. அங்க காமசுகத்தில் ஈடுபட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. சத்ருஜித் கொண்டு வந்த பான பாத்திரம், அதாவது என்னது தண்ணி அடிக்கிறதுக்கு, அதாவது அந்த சோமபானம் குடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அந்த பான பாத்திரத்துல இந்த பிராமண ஸ்ரீ என்ன பண்றாலாம், விளக்கெண்ணெயை விட்டு அவளுடைய புடவைய கிழிச்சு அதை வந்து திரியா அமைச்சு அந்த விளக்கெண்ணெயில விட்டு அந்த பான பாத்திரத்திலே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப வெளிச்சத்துல வந்து இவங்க ஆனந்தமா பேசி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்த அந்த பிராமணர் என்ன பண்றாருன்னா, அவனுடைய வைஃப் வந்து இந்த மாதிரி சத்ருஜித்தோட கூட இருக்கிறத பார்த்து அந்த கோவத்துல வந்து மனைவியை வந்து வெட்டி கொல்றாரு. உடனே ராஜகுமாரனையும் வெட்டி கொல்றாரு. ஆனா ராஜகுமாரனுக்கு இந்த போர்லலாம் வந்து சண்டை செய்யறதுலாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த பழக்கம் இருக்கிறதுனால ராஜகுமாரன் என்ன பண்றாராம், சாகும் நிலையில இருந்தா கூட அந்த கத்தியை பிடுங்கி, அந்த பிராமணன் கையில இருக்கிற கத்தியை பிடுங்கி அந்த பிராமணனையும் அவர் வெட்டிடுறாரு. அதனால ஒரே டைம்ல ஏக காலத்தில் மூவரும் இரத்த பிரவாகத்தில் தோய்ந்து துடித்து பிராணனை விட்டனர். 3 பேருமே ஒரே டைம்ல ரத்த வெள்ளத்துல துடிச்சு உயிரை விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து சிவகிங்கரர்கள் வராங்க. அதுவும் வந்து ஒரு விமானத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த ராஜகுமாரனையும், அதாவது சத்ருஜித்தையும், அந்த வெபச்சாரிங்கிறாங்க, என்னன்னா அந்த பிராமண ஸ்திரீ இருக்கா இல்லையா, அவளையும் அதுல வந்து அழைச்சிட்டு போறாங்க. அங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா கைலாசத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. யமகிங்கரர் வந்து இந்த பிராமணன் இருக்கார் இல்லையா, அவனுடைய கை கால்கள் எல்லாம் கட்டிட்டு உதைச்சு யமலோகத்துக்கு அழைத்து சென்றனர் அப்படின்றாங்க. இதை பார்த்த பிராமணன் வந்து, பாவம் செஞ்சவங்களுக்கு கைலாசம், ஆனா எல்லா தர்மத்தையும் கடைபிடிச்சு பாவிகளை சிக்ஷித்த எனக்கு வந்து யமலோகமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சிவதூதர் சொல்றாரு, சிவன் கருணாமூர்த்தி, கார்த்திகை சோமவாரத்தில் எந்த காரணம் கொண்டோ, எந்த காரணமா இருந்தாலும், அதாவது இவங்க 2 பேருமே, இந்த பிராமண ஸ்திரீயும் அந்த ராஜகுமாரனும் எதுக்காக தீபம் ஏத்துனாங்க சிவன் கோவில்லனா, அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும். அவங்களுடைய காம சுகத்துக்கு அவங்க ஆடி பாடி விளையாட அங்க வந்து ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக, அதுவும் ஒரு சோமபானம் குடிக்கிற அந்த பாத்திரத்துல தான் வந்து, அதுவும் எந்த எண்ணெயை விடுறாங்க, விளக்கெண்ணெயை விட்டு தான் வந்து அவங்களுடைய அந்த லேடியோடைய புடவைய வந்து திரியா ஆக்கி தான் அதில் வந்து இது பண்ணாங்க. இல்லை எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணல. சோமபானம் குடிக்கிறதுல யாருமே வந்து விளக்கேற்ற மாட்டாங்க, ஆனால் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தை, அது வந்து ஒரு கீழ்த்தனமான காரணமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சோமவாரத்தன்னைக்கு சிவன் கோவிலில் தீபம் ஏற்றியதால அவங்களுடைய பாவமெல்லாம் அகன்று கைலாசத்துக்கு போறாங்க. எல்லா தர்மங்களையும் செஞ்சோம், நீ வந்து இந்த ஒரு தர்மத்தை செய்யல, கோவில்ல தீபம் ஏத்தல, கார்த்திகை சோமவாரத்துல பண்ண வேண்டிய எந்த விஷயமும் நீ பண்ணல, அதனால கோவில்ல கொலை செஞ்ச பாதகத்துக்காக நீ வந்து இந்த யமலோகத்துக்கு கூட்டி செல்லப்படுகின்றாய் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜகுமாரன் என்ன சொல்றாருன்னா, தீப பாத்திரம், எண்ணெய், திரி, இந்த 3 சேர்த்து தானே தீபத்தை ஏற்ற முடியும். அதுல தீப பாத்திரம் அளித்த புண்ணியத்தை இவருக்கு தருகிறேன். நான் தான் அந்த தீப பாத்திரத்தை கொண்டு வந்தேன். அந்த புண்ணியத்தை வந்து இவருக்கு புண்ணிய தானமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவரையும் வந்து கைலாசம் வரட்டும், இவரையும் கைலாசம் கூட்டிட்டு போலாம்னு சொல்றாங்க. அதனால இவருக்கும் வந்து ஒரு விமானம் வருது, கைலாசத்துக்கு கூட்டிட்டு போறாங்க சிவகிங்கரர்கள். ஆலயத்தில் தீப வரிசையை ஏற்றி வைத்தால் ஞானமும் முக்தியும் உண்டாகும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றாரு. இந்த கதையில இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சிவன் கோவிலில் அட்லீஸ்ட் ஒரு சோமவாரமாவது கார்த்திகை மாதத்தில் நம்ம தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதையிலேருந்து. நம்ம பார்த்த வரிசையில் நெய், நல்லெண்ணெய், அப்புறம் இலுப்பை எண்ணெய், அப்புறமா தான் விளக்கெண்ணெய் வந்தது. அந்த வரிசையில் லாஸ்ட்டாக இருக்கிற விளக்கெண்ணெயை ஊற்றி ஏற்றுனதுக்கே அவங்களுடைய பாவமெல்லாம் போயிடுச்சு. நம்மளால் முடிஞ்சால் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி நம்ம வந்து தீபத்தை ஏற்றி சிவனுடைய அனுகிரகத்தை பெற என்னுடைய பிரார்த்தனை. நாளைக்கு நாம் 5வது அத்தியாயம் பாராயணம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.